4 முழுசு பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி அதை மேஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று நல்லா ஃபைன்லி சாப்பிடு வெங்காயம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது பச்சை மிளகா, அரிசி மாவு கொஞ்சம் பாதி கப்பு, உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மாவு பெறதுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. தோசைக்கல்லை சுட வச்சுக்கணும். அதுக்கு நடுப்புற நம்ம இதை கட்லெட் ஆட்டம் நல்லா பெருசாக பேட்டிஸ் உருட்டிக்கணும். நல்லா உருட்டி அழகான ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெண்ணெய் போட்டுக்கிறோம். நம்ம தவாவில் தோசைக்கல்ல வெண்ணெய் போடுறோம். வெண்ணெய் போட்டுட்டு இந்த பர்கர் பண்ணை நீங்கள் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பண்ணை 2 ஆக்கி 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கிறீங்க. பர்கர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பண்ணு 2 பக்கமும் டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பேட்டிஸ் பண்ணோம்ல அதை சூட போகிறோம். அதுக்கு வெண்ணெய் போடணுன்னு அவசியம் இல்லை. எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். வேக 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, வெங்காயம், அரிசி மாவு, முதல்ல காமிச்ச 4 இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் பேட்டிஸ். நம்ம ரெடி பண்ண பேட்டிஸ் 2 பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு பேட்டிஸு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதிலே லேசாக அனல் இருக்கும், விட்டுறலாம். அதெல்லாம் சிகப்பு நிறமாகும். இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளோட தேசி தடுக்கா சட்னி. ஃபஸ்ட்டு அதில் வந்து மாங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, சர்க்கரை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை 2 பக்கமும் தடவணும். 2 பக்கமும் தடவுன பிறகு இதுக்கு மேலே நம்ம பேட்டிஸ் வைக்க போகிறோம். பாருங்க, இது 2ஐயும் அசம்பிள் பண்ணி நடுப்புற வச்சிருக்கேன். தான் உங்களோட பர்கர் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்க போகிறான் எங்கள் பையன். சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.